இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிராமத்தில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. அப்படியே இந்த கிராமத்தில் குடியிருக்கிற குடும்பங்களுக்குள்ளாக ஒருவேளை நீங்கள் துக்கமாயிருந்தால், கடன் பாரத்தினால், வியாதியினால், சூழ்நிலைகளினால், தோல்வியினால், ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் தோல்வியாயிருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நான் வாழ்த்துகிறேன், உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறும் என்று. இந்த இடத்தில் ஒரு 15-20 நிமிடங்கள் வேதத்தில் இருந்து சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும்படி வந்திருக்கிறேன். நாங்கள் ஏன் இந்த மாதிரி தெருவில் வந்து வேதத்தை குறித்து சொல்லுகிறோம் என்றால், ஆண்டவர் வேதத்தில் சபைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகையினால ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பல கிராமங்களில் தெருக்களில் போய் தேவன் ஜனங்களிடத்தில் என்ன சொல்ல சொன்னாரோ அந்த வார்த்தைகளை கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நாங்கள் போய் பிரசங்கிக்கிறோம். ஆகவே இந்த பூமியில் நிறைய காரியத்தை நீங்கள் கேட்குறீங்க, கவனிக்கிறீங்க, நல்லது. இன்றைக்கும் உங்கள் நடுவில் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களை இந்த இடத்துல அவருடைய வார்த்தை சொல்லும்படி அனுப்பியிருக்கிறார். நீங்கள் விரும்பினால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகளை ஒரு 15-20 நிமிடம் நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் மெய்யாகவே இந்த வார்த்தைகள், இந்த இடத்துல பேசப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கவனித்தீர்களானால் வேதம் கர்த்தர் இந்த பூமிக்கு தந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை அடங்கிய வேதாகமும் அது எப்படிப்பட்ட புஸ்தகம் என்றால், இந்த உலகத்திலேயே அதிகமான ஜனங்கள் வாசிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டுமே. அதே போல இந்தியா தேசத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான மொழிகள் பேசப்படுகிறது. அப்போ உலகம் முழுசும் எவ்வளவோ மொழிகள் இருக்கும். அப்படி இதுவரையிலும் பல மொழிகளில் கர்த்தருடைய வேதாகமும் இதுவரைக்கும் 1750 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. இந்த பூமியில் அதிகமாய் அச்சிடப்படக்கூடிய ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். அதிகமாய் விற்பனையாகுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். நான் ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன் அப்படின்னா, ஒருவேளை மனுஷனால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமானால் அது ஒரு மாவட்டத்தோடு நின்று போயிருக்கும், ஒரு மாநிலத்தோடு நின்று போயிருக்கும், ஒரு தேசத்தோடு நின்று போயிருக்கும். ஆனால் கர்த்தருடைய வேதா புஸ்தகம் அது ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதல்ல, அது தேவனால் எழுதப்பட்டது. ஆகையினால அது மதங்களை கடந்து, மாநிலங்களை கடந்து, கிராமங்களை கடந்து, பட்டணங்களை கடந்து, பல தேசங்களை தாண்டி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த வார்த்தை போய் சேருகிறது. வாசிக்கிறவர்கள் அதை வாசித்து அநேகருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. அநேகர் அந்த வார்த்தையில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கட்டுக்கதைகள் அல்ல, அது உண்மையான வார்த்தைகள். அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. இப்படி ஒரு உண்மையான சத்தியம் நிறைந்த தீர்க்க தரிசனம் நிறைந்த வார்த்தை அடங்கினது தான் கர்த்தருடைய வேத புஸ்தகம். ஆகையினால இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் அருமையான இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவனால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கு ஒரு 3 காரணத்தை சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன்.
நீங்க கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக வந்தார் அப்படின்னா, முதல்ல இயேசு கிறிஸ்து போதிக்கும்படி இந்த பூமியில் வந்தார். எதை போதிக்கும்படி வந்தார் அப்படின்னா, இந்த பூமியில் ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிறதை போதிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வாழுகிறாங்க இந்த பூமியில் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வாழ்கிறாங்க, சினிமாவை பார்த்து வாழ்கிறாங்க, நாடகத்தை பார்த்து வாழ்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா பேசுகிறதும் சரி சினிமா ஸ்டைலில் பேசுவாங்க, ட்ரெஸ் பண்ணுகிறதும் சரி சினிமா ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணுவாங்க. பைக் ஓட்டுறதா இருக்கட்டும், அதுவும் சினிமா ஸ்டைலில் தான் இருக்கும். அதில் இருக்கிற ஆபத்து நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. இந்த மாதிரி சினிமாவை பார்த்தே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி வாழுகிறவர்களும் உண்டு. நிறைய வாலிபர்களுடைய கிராமங்களில் வாழக்கூடிய வாலிபர்களுடைய கழுத்தில் பார்த்திங்கன்னா இந்த சினிமா ஸ்டைல்லையே லாக்கெட் எல்லாம் போட்டிருப்பாங்க கழுத்தில், கத்தி, அருவா, பிளேடு இந்த மாதிரி. அப்போ சினிமாவை பார்த்து வாழுகிறதுனால நமக்கு பிரயோஜனம் உண்டா அப்படின்னா நிச்சயம் இல்லை. இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்தால் அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் அவருடைய வீட்டில் வாழ முடியும். நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி சுதந்திரமாக வாழ முடியாது. ஒரு சின்ன வீடை கட்டி வச்சுட்டு 10 கட்டளை வச்சுருப்பார், இந்த வீட்டில் இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்கே நாம் அநேக காரியத்தை கை கொண்டு அல்லது ஃபாலோ பண்ணி தான் வாழ முடியும். அப்படின்னா இவ்வளோ பெரிய பூமி, இவ்வளோ அழகான பூமியில் ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம், எப்படி வாழாவிட்டால் ஆசீர்வாதம் இல்லை என்கிறதை ஆண்டவர் தெளிவாய் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதன்படி நாம் வாழ்வோமேயானால் நிச்சயம் இந்த பூமியில் நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து போதிக்கும்படியாய் வந்தார். இயேசு வந்து முதல் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து பேசின வார்த்தை என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் பேசினார். அப்போ பரலோகத்துக்கு போனோன்னா ஒரு மனுஷன் பழைய மனுஷனா இருக்கக்கூடாது, பாவியான மனுஷனா இருக்கக்கூடாது, துன்மார்க்கமான மனுஷனா இருக்கக்கூடாது. பரலோகத்துக்கு போனோன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறணும், மனது மாறணும். அதை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பிரசங்கிக்கும்படியாய் வந்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அநேக வார்த்தைகளை சொன்னார். அதில் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லுகிற நீதிமொழி 22:8 சொல்லப்படுகிறது, அநியாயத்தை விதைக்கிறவனோ வருத்தத்தை அறுப்பான் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நிறைய அநியாயங்களை நிறைய பேர் செய்து வாழுகிறார்கள். அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அதனுடைய முடிவு, அதனுடைய பலன், அவன் அநியாயத்தை அறுப்பான், அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு அநியாயத்தை செய்யாமல் நீதி செய்து வாழ வேண்டும், அன்பு செய்து வாழ வேண்டும், உண்மையை நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே வச்சிருக்கணும். வார்த்தையில உண்மை, நடக்கையில உண்மை, செயல்களில உண்மை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழுவோமே ஆனால் இந்த பூமியில நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். இந்த பூமியில நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் அநியாயமாய் வாழுகிறத அது ஒரு ஸ்டைலாகவே வச்சிருக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உணர்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, எப்படி வாழ சொல்லியிருக்கிறாரோ அப்படி நாம் வாழுவோமே ஆனால் அந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப சமாதானமாக இருக்கும், ரொம்ப நன்மையாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறம்பாய் நம்ம வாழுவோமே ஆனால் அந்த வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில நாம நீதியாய் வாழுவோமே ஆனால், யாருக்கும் அநியாயம் செய்யாமல், அநீதி செய்யாமல், வஞ்சிக்காமல் வாழுவோமே ஆனால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மெய்பலன் என்றால் படிக்கிறது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அதில் வர வேண்டிய மெய்பலன் நமக்கு வரும். இன்னைக்கு நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க,
ஆனா படிச்சதற்குரிய பலன் அவர்களுக்கு கிடைக்கல. அந்த படிப்புக்குரிய மெய்யான நல்ல வேலை, நல்ல பொசிஷன், நல்ல சம்பளம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாம இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மெய்யான பலனை நாம் எதிர்பார்க்கிறோம். நம்மளுடைய பெற்றெடுத்த பிள்ளை மூலமாய் வர வேண்டிய மெய்யான பலன், நாம ஒரு வியாபாரம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம், அது மூலமாய் வரக்கூடிய மெய்யான பலன் நமக்கு வரணும்னு சொல்லி நாம ரொம்ப வாஞ்சிக்கிறோம். ஆனா அதுல எல்லாம் ஒரு மெய்யான பலன் வரணும் அப்படின்னா நாம நீதியை விதைக்கிறவர்களாய் இருக்கணும், நீதியை செய்கிறவர்களாய் இருக்கணும். அப்படி செய்தால் நிச்சயமாய் இந்த பூமியில மெய்யான பலனை நீங்க பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரத்துல நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நேரம் சரியில்லை, நம்ம பிறந்த நேரம் சரியில்லை, நமக்கு கெட்ட நேரம், இல்லைன்னா இந்த ஊரே சரியில்லை, அப்படி கூட நம்ம எடுத்துக்கிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான் என்று சொல்லி. நாம ஊரை கவனிக்கிறதை காட்டிலும், நம்ம நேரம் சரியில்லைன்னு சொல்லி நினைக்கிறதை காட்டிலும், நம்ம இன்னும் நீதி செய்வோம் என்கிறதற்கு நம்ம திரும்புவோமே ஆனால் நிச்சயமா இந்த பூமியில நீங்கள் மெய்பலனை பெறுவீர்கள் என்று ஆண்டவர் வேதத்துல எழுதியிருக்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது போதிக்கும்படியாய் வந்தார். இப்படியே தெருக்களிலே போய் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், கடற்கரை தோறும், ஜனங்கள் கூடுகிற இடங்களிலெல்லாம் நின்று ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் போதித்தார். ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவராய் இந்த பூமியில வந்தார். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் போது நீங்க கவனித்தீர்களானால், இந்த பூமியில மதத்தை அடிப்படையாய் ஆண்டவர் வைத்து ஜனங்களுக்கு அற்புதம் செய்யாமல், ஜாதி அடிப்படையாய் வைத்து அற்புதம் செய்யாமல், அவரை தேடி வந்த எல்லா ஜனங்களுக்கும் இயேசு அற்புதத்தை செய்தார். நான் சொல்லுகிற உங்கள் நடுவில் இயேசு இயேசு என்று சொல்லி நான் சொல்லி கொண்டிருக்கிறது எதனால் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில பிறந்து வளர்ந்து ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்த அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு இயேசு அற்புதத்தை செய்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்திற்கு முன்பதாக நாங்களும் சேவனை கட்டுகளில, மாந்திரிக கட்டுகளில கட்டப்பட்டவர்களாய், பாதிக்கப்பட்டவர்களாய், கஷ்டப்படுகிறவர்களாய் இருந்தோம். அந்த நேரத்தில் பல இடங்களுக்கு போய் பார்த்தோம். எங்களுடைய சொந்தங்கள், எங்க குடும்பங்கள், நண்பர்கள் பல வழிகளை சொன்னார்கள். ஒருவேளை இதை செய்து பாரு, ஒரு சுகம் கிடைக்கும், இந்த இடத்துக்கு போ, ஒரு விடுதலை வரும், பல கோணங்களில் சொன்னார்கள். பல இடங்களுக்கு போய் பார்த்தோம். ஆனா எங்களுக்கு ஒரு சமாதானமோ, சுகமோ, ஆறுதலோ, ஆரோக்கியமோ கிடைக்கல. படாத பாடு, பயங்கரமான மன உளைச்சல், கவலைகள், பணச்செலவுகள், வீண் அலைச்சல்கள், இதுதான் பல வருஷமாய் சந்தித்து கொண்டிருந்தோம். ஒரு காலகட்டங்கள் வந்தது, மனம் உடைந்தவர்களாய் காணப்பட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஒரு ஆள் வந்து சொன்னார், எவ்வளோ இடங்களுக்கு போய் பார்த்துட்டீங்க, ஒரே ஒரு முறை ஜெபித்து பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்போதான் சபையில் இருந்து ஆட்களை வர வைத்து அங்கே இருக்கிற பாஸ்டர்மார் வந்து ஜெபித்தார்கள். ஒரு 10-15 நிமிஷம் ஜெபித்திருப்பாங்க. அன்னைக்கு இரவு என்னுடைய தாயாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அது என்ன அப்படின்னா, ஒரு கருத்த உருவம் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு போய் ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் நிற்குது. ஒரு ஆள் கேட்குறாங்க, இத்தனை வருஷமா அந்த வீட்டில் தானே இருந்த, என்ன கிளம்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லிச்சு, இத்தனை வருஷம் அங்கே தான் இருந்தேன், ஆனால் நேத்துல இருந்து அந்த வீட்டில் ஒரு அக்கினி எரியுது, என்னால் அங்கே இருக்க முடியல, அதனால் புறப்பட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதாக எங்கள் தாயாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. ஒருவேளை இந்த இயேசு நமக்கு அற்புதத்தை செய்வார் என்று தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பித்தோம், ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு எங்கள் வாழ்க்கையில் இயேசு மெய்யான விடுதலையை, சுகத்தை ஆண்டவர் தந்தார். ஆகவே நாங்கள் பெற்ற அற்புதத்தை உங்களுக்கும் சொல்லுகிறோம். கேட்கிறதும் பின்பற்றுகிறதும் அவரவருடைய விருப்பம். இந்த பூமியில் சில நல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு, நல்ல ஹாஸ்பிட்டல் போய் நம்ம சுகத்தை பெற்றால் நம்ம 10 பேருக்கு சொல்லாமல் இருக்கவே மாட்டோம். கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து சொல்லுவோம், இந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும், பணமும் கம்மியாக தான் ஆகும், நல்லா இருக்கும், கவனிப்பு நல்லா இருக்கும். இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிற நோயாளியை பார்த்து நம்ம எல்லாம் சொல்லுவோம்.
அது எதனால சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ஆஸ்பத்திரிக்கு புரோக்கரை நம்ம செயல்படலை, நம்ம கண்ணு முன்னாலே 4 பேர் கஷ்டப்படுறாங்க, ஒரு நல்ல இடத்த சொல்லுவோம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் சொல்லுகிறோமே தவிர வேற எந்த லாப நோக்கமும் உள்நோக்கமும் அதில் இருக்காது. அதே போல தான் நாங்கள் பெற்ற ஒரு சுகத்தை, விடுதலையை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லுகிறோம். பின்பற்றுகிறதும் பின்பற்றாததும் அவரவருடைய விருப்பம். அப்படியே இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில வந்து ஆண்டவர் ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்தார், பிசாசுகளை துரத்தினார். நான் சொல்லுகிறேன், மாந்திரிக கட்டுகளை உடைக்க இயேசு அன்றைக்கும் வல்லவராய் இருந்தார், இன்றைக்கும் வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். எத்தனை மந்திரவாதிகள் ஒன்று கூடி ஒரு கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற ஒரு மனுஷனுக்கு ஒரு வாதையை ஏவி அனுப்பினாலும் அந்த மனுஷனை எந்த சேதத்தையும் அந்த வாதையினால உண்டாக்க முடியாது. காரணம், ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி தம்முடைய ஜனத்தை அவர் காக்க அவர் வல்லவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார், இருந்தார், இருந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே இயேசுவை நீங்க விசுவாசிங்க. இயேசு அற்புதம் செய்யும்படியாய் வந்தார். ஒருவேளை அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் பலகீனம், மாந்திரிக கட்டுகள், சேவனை கட்டுகள் ஏதாகிலும் இருக்குமே, ஆனால் நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசு இந்த மாந்திரிக கட்டுகளிலிருந்து என்னை விடுவிப்பார் என்று சொல்லி நீங்க நம்பி இயேசுவை நீ கூப்பிடுவீர்களானால் அந்த இயேசு நீங்க இருக்கிற வீட்டுல வந்து ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நாங்களும் நெருக்கப்படுகிற நேரத்துல வீடுகளில் இருந்து கூப்பிட்டோம், இயேசு அற்புதத்தை செய்தார், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது, எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் என்று சொல்லி வேதத்துல நாம வாசித்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்து, நன்மை எது தீமை எது, எது பாவம் எது பரிசுத்தம் தெரியாமலே நிறைய பேர் செய்கிறாங்க. ஆகவே ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்யும் போது கண்டிப்பா அதற்குரிய பலன் வரும், அது சாபமாய் வரும். சாபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சில சாபம் சில குடும்பத்துல இருக்கு, இளவயதின் மரணத்தை கொண்டு வருகிறது. சில சாபம் குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணும், சில சாபம் விவாகத்தை தடை பண்ணும், சில சாபம் குடும்பத்துல எவ்வளவு உழைத்தாலும் மீதி இருக்காது, குடும்பத்துல கடன் மட்டுமே இருக்கும், சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, குடும்ப விருத்தி அடையாது, ஒரு நல்ல பொருளை வாங்க முடியாது, நல்ல ஒரு இடத்தை வாங்க முடியாது, நல்ல ஒரு வீடை கட்டி எழுப்ப முடியாது. இப்படி பலவிதமான சாபம் சில குடும்பத்துல இருந்து கொண்டே இருக்கும். சாபத்தினுடைய காரியம் இன்னும் நிறைய இருக்கு, சொன்னா அது ஒரு பெரிய லிஸ்டாவே மாறிடும். ஆகவே இந்த பூமியில அப்படிப்பட்ட பெரிய சாபத்துல இருக்கிற ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவரவர் செய்த பாவத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பினார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக ஆமென் பலியாகும்படி இந்த பூமிக்கு வந்தார். உங்களுடைய பாவத்திற்காக இரத்தத்தை சிந்தும்படி இந்த பூமியில வந்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்ததற்கும் சிலுவை சுமந்ததற்கும் இரத்தத்தை சிந்தினதற்கும் மரித்ததற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், நீர் எனக்காக சாபமானீர் என்கிறதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்க சாபம் மன்னிக்கப்படும். இந்த பூமியில அற்புதம் செய்ய அநேகர் இருந்தாலும் பாவத்தை மன்னித்து சாபத்திலிருந்து விடுதலை செய்ய இயேசு மட்டுமே ஒருவராகவே இருக்கிறார். இயேசு மட்டுமே அதை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாவத்தின் மன்னிப்பை கொடுக்கும்படியாக இந்த பூமியில வந்தார். ஆகவே ஒரு மனுஷன் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா இயேசுவை விசுவாசிக்கணும். ஆகவே இந்த பூமியில இயேசு கிறிஸ்து 3வதாக நம்மளுடைய பாவத்திற்காக மரிக்கும்படி இயேசு வந்தார். இப்போ கவனிக்கலாம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்களிடத்துல ஒன்றை சொன்னார். மேலும் கடைசி நாட்களில உலகத்தின் முடிவுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் இந்த பூமியினுடைய கடைசி நாட்களில் நான் மறுபடியும் வருவேன் என்று சொன்னார்.
அப்போ சீசர்கள் அவரிடத்துல கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டார்கள். நான் சொல்லுகிறேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில எப்படி வந்தாரோ, இந்த பூமியினுடைய கடைசி நாட்கள்ல இயேசு மறுபடியும் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இயேசு வந்தா என்ன, இந்த உலகம் முடிந்தா என்ன, உலகத்துல அழிவு வந்தா எனக்கு என்ன, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் வீடு உண்டுன்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உங்களுக்கும், இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் எனக்கும் நிச்சயமாய் சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது ஒரு காரியம் நடக்கும். எந்த ஒரு மனுஷன் வசனத்தை கை கொண்டு இந்த பூமியில வாழ்ந்து மரிப்பானானால் அந்த மனுஷனுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அந்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு போகும். அதே போல இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு மனுஷன் இந்த வேத வசனத்தை கை கொண்டு இந்த பூமியில வாழ்ந்து உயிரோடு இருப்பானால் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு அவன் பரலோகத்துக்கு போவான். இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த 2 காரியம் நடக்கும். உயிரோடு இருக்கிற நாம மறுரூபமாகி இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதே போல இந்த பூமியில மரித்தவர்களுடைய கல்லறைகளும் திறக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆத்துமா இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு போவோம். இந்த 2 காரியமும் நடக்க போகிறது இந்த கடைசி காலத்துல. ஆகவே இயேசு வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார். ஆகவே கடைசி காலத்துல வருகிறார். அவருடைய வருகையில போகணும் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும், அந்த பாவம் மன்னிப்புவை நாம பெற்றுக்கொள்ளணும். ஆகவே சபையில ஞான ஸ்நானத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஞான ஸ்நானம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், ஒரு மனுஷன், ஆண்டவரே நான் இதுவரையிலும் பாவம் செய்தேன், இனி பாவம் செய்ய மாட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஜலத்தில் மூழ்கி எழும்பும்போது அவனுக்கு அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆகவே பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிற ஞான ஸ்நானத்தை பெற்று சபையில கொடுக்கப்படுகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவன் மூலமாய் ஜெபத்தில் பெற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்வான். ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில போவான். அப்போ சீசர்கள் கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கும்போது ஒரு 8 அடையாளத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். இன்னும் வேறு சில அடையாளங்கள் உண்டு, சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். ஒரு 8 அடையாளம் வாசித்து மட்டும் முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்பவும் நாம் வாழுகிற இந்த பூமியில கிட்டத்தட்ட 4-5 தேசம் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு ஜனங்கள் மரித்து கொண்டு பல பிரச்சனைகளுக்குள்ளாய் காணப்படுகிறதை நம்ம நியூஸ் வழியா வாசிக்கிறோம். இது வெறும் செய்தி மாத்திரமல்ல, இயேசு வருகிறார், நீ ஆயத்தப்படு என்கிறதற்கு எச்சரிப்பின் அடையாளமாய் இருக்கிறது. அதே போல ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் உள்நாட்டு கலவரங்கள் பல இடங்களில் காணப்படுகிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் அநேக இடங்களில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோமாலியா தேசம், ஆப்பிரிக்கா கண்டம், இப்படி பல இடங்களில் பலவிதமான பஞ்சங்கள் போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு வேளை உணவு கூட கிடைக்காத சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. சோமாலியா தேசத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா கொடூரமான பஞ்சம் அந்த பகுதியில் காணப்படுகிறது. வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறாங்க. ஆகவே இதெல்லாம் ஒரு செய்தி மாத்திரமல்ல, இது இயேசு கிறிஸ்து வருகிறார், நீயும் ஆயத்தப்படு என்று சொல்லுக்கு ஒரு அடையாளத்தில் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் கடந்த 5 வருஷத்துக்கு முன்பதாக கொரோனா என்கிற கொள்ளை நோய் நம்ம தேசத்துல வந்தது. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சீனாவில் ஏதோ ஒரு நோய் பரவுது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு அப்படின்னு கேள்விப்பட்டோம். நம்ம எல்லாம் நினச்சோம் இந்தியாவில் தானே வந்திருக்கு, தமிழ்நாட்டில் வராது அப்படின்னு நினச்சோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் நாளில் தமிழ்நாட்டில் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். வேறு நம்ம நினச்சோம் எங்கே வந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வருமா என்ன, வராது அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கே வந்துட்டு. இந்த மாதிரியாய் ஆண்டவர் சொன்ன அடையாளம், ஆண்டவர் சொன்ன கொள்ளை நோய்
பல இடங்களில் வந்தது, நம்ம தெருக்களில் வந்தது, நம்ம வீட்டில் வந்தது, நம்ம குடும்பத்தில் வந்தது. சில நண்பர்களை இழந்தோம், சில குடும்பத்தில் சிலர் மரித்தார்கள். இது வெறும் செய்தி மாத்திரமல்ல, ஆண்டவர் வருகையின் கடைசி காலத்திற்கான அடையாளத்தில் ஒன்றாய் இருக்கிறது. அதே போல கடைசி காலத்தில் பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2010 வருஷத்திலிருந்து இதுவரையிலும் 1,52,000 முறைக்கு அதிகமாக பூமி அதிர்ச்சிகள், பெரிய பூமி அதிர்ச்சியில இருந்து சின்ன பூமி அதிர்ச்சி வரைக்கும் பல இடங்களில் வந்திருக்கிறது. அநேக பாதிப்புகள் உண்டாயிருக்கிறது. இந்த அடையாளமும் வெறும் செய்தி அல்ல, இது அடையாளம் மட்டுமல்ல, இது இயேசு வருகிறார் என்கிறதற்கான எச்சரிப்பின் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இயேசு வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார். நாம மனம் திரும்புவோம், பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம். அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா 7வது அடையாளமாய் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அநேகருடைய அன்பு தணிந்து போகுமா? இதுவும் தேசத்துல காணப்படுகிறது. தினமும் செய்தி பார்த்தீங்கன்னா, மனைவி கணவனை கொன்றால்னு வருது, கணவன் மனைவியை கொன்றான் அப்படின்னு வருது, தகப்பன் பிள்ளையை கொன்றான் அப்படின்னு வருது. இந்த மாதிரியான செய்தியெல்லாம் கடைசி காலத்துல தான் நம்ம அதிகமா பார்க்கிறோம். இது போக பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாம ஒரு குடும்பம், ஒரு வீடு அப்படின்னு இருந்தோன்னா அந்த வீட்டில் குறைஞ்சது ஒரு 10 பேராகியும் இருப்பாங்க. அது யார் அப்படின்னா, தாத்தா பாட்டி, பூட்டி, பேரப்பிள்ளை பேத்தி, சித்தப்பா சித்தி, மைனி சம்மந்தி, அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தோம். இப்போ இந்தியா முழுசும் தேடி பார்த்தா கூட ஒரு கூட்டு குடும்பத்தை ஒருத்தரையும் பார்க்க முடியாது. ஆமா, ஏன்னா இப்போ அதாவது பயோடாட்டால முன்னாடி என்ன, எந்த மதம், என்ன பேர், என்ன ஜாதி, என்ன நட்சத்திரம்னு கொடுக்கணும். இப்போ பயோடாட்டில் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட கொடுக்கணும். அதுலேயும் சில பிள்ளைகள் வீட்டில் கூட பிறந்தது 4 பேர் அப்படின்னா கேன்சல் பண்ணிடுது. 4 பேர் இருக்காங்க, அங்கே போய் எப்படி வாழ முடியும்? 4 விதத்தில் பேசும். யாரும் யாரையும் சகிக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, யாரும் யாரையும் அன்பு செலுத்துகிற மாதிரி இல்லை. நாம் சுதந்திரமாக இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ விரும்பினா கூட அந்த காலங்கள் இனி திரும்பாது. நாம் 2 அண்ணன் தம்பி சேர்ந்து வாழ முடியுமா என்ன? ஒரே காம்பவுண்டுக்குள்ளே 2 வீடு கட்டி தனித்தனியாக வாழ முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை இனி நாம் யோசித்தாலும் விரும்பினாலும் அந்த சூழ்நிலைக்குள்ளே போகவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிற அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்ற அடையாளம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு ஊர்லேயும் பார்க்கிறோம், ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, அதே போல ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா அடையாளம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இதெல்லாம் சாட்சியாக சொல்லும்படி தேவன் சொல்லுகிறார், என் ஜனத்தை அனுப்புவேன், என் சீசர்கள் போய் ஊர் ஊரா சொல்லுவாங்க, இதுவும் என்னுடைய வருகைக்கான அடையாளத்தில் ஒன்றாய் இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில இயேசு மட்டுமே உங்களை நேசித்து அவருடைய வருகைக்கு உங்களை அழைக்கிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படும்படி எங்களை அனுப்பியிருக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து வேதத்தை சொல்லும்படி, உங்களுக்கு வேதத்தை கேட்கும்படி ஒரு வாய்ப்புகளை, ஒரு தருணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்களும் பரலோகத்தை சுதந்திரிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பூமியில நீங்க ஆசீர்வாதம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இயேசு மறுபடியும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தமாகுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவருடைய விருப்பம். சொல்ல வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. நாங்கள் சொல்லி இந்த வார்த்தை முடிக்கிறோம். இவ்வளவு நேரம் வீடுகளிலே பொறுமையாக இருந்து இந்த பகுதியிலையும் எங்க அருகில இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் இப்பொழுது ஒரே ஒரு நிமிஷம் ஜெபித்து என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மிகுந்த ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்தில் இந்த பகுதியில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடியிருப்பு வாசிகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறோம். அப்பா, கேட்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் இந்த வார்த்தைகளை கேட்டு உணர்வடைந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும்.
இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. ஆமேன். வீடுகளில் இருக்கிறவர்கள் ஒருவேளை பலவித தேவைகளோடு இருந்தாலும், பலவித கட்டுகளோடு இருந்தாலும், என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார், ஒரு அதிசயத்தை இன்றைக்கு செய்வார். ஆமேன். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், பேர பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அதே போல் திருமண வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், விவாகரத்தாகக்கூடிய ஒரு நிலைமைகளில் காணப்படுகிற ஆமேன் குடும்பங்களுக்குள்ளாக சூழ்நிலைகள் மாறுவதாக. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பீராக, நல்ல படிக்கிற கிருபைகளை ஆண்டவர் தருவீராகப்பா. ஆண்டவரே, எவ்வளோ படித்தாலும் மனதில் நிற்க மாட்டேங்க என்று சொல்லுகிற அநேக பிள்ளைகளுடைய வருத்தத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அதிசயம் நடக்கட்டும், அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா படிக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. அதே போல் வியாதி பலகினோம் ஆண்டவரை சேவனை கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன், விடுதலை அடைவார்களாக, சுகம் அடைவார்களாக, அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும், சுகம் வரட்டும், ஆரோக்கியம் வரட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்கள், அடிக்கடி கெட்ட சொப்பனத்தினால பாதிக்கப்படுகிறவர்கள், அடிக்கடி விபத்தில் சிக்குகிற குடும்பங்களுக்குள்ளாக சமாதானங்கள் வரட்டும். அழுகையும் கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் வரட்டும். வியாதிகளிலிருந்து சுகம் வரட்டும். வறுமையில் கடன் பாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். கடன்ல இருந்து ஒரு விடுதலை வரட்டும். கடன்ல இருந்து ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஏசப்பாவின் நாமத்தில் நல்ல வேலைகள் வாய்க்கட்டும், நல்ல வருமானங்களுக்கான வாசல் திறக்கப்படட்டும். இப்படியே இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக உம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து உங்க நல்ல நாமம் மட்டுமே ஆமேன் மகிமைப்படுவதாகப்பா. வழி நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. அப்படியே தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் நம் நடுவில் இருக்கிற சகோதரர் விஜய் வந்து ஜெபித்து இந்த கூடுகை நிறைவு செய்வார்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு பிதாவினுடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார், அந்த உரிமையை கொடுக்கிறார், அந்த உறவை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்பதை அன்றைக்கு ஆண்டவரை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. அந்த வேத எழுத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிறிஸ்துவானவர் எங்கெல்லாம் மறைந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அநேக நண்பர்கள், அநேக ஊழியர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று அநேக பேர் தேடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசுவானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அது ஒரு ரகசியமாக அன்றைக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவானவரை நீங்கள் இருக்கிற இடத்தில் தேடி அவரை கண்டுபிடிக்க முடியும் என்பது மிகப்பெரிய ஒரு சத்தியமாய் இருக்கிறது, உண்மையாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் இந்த தெருக்களில் இருக்கிறவரை ஆண்டவர் இருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்மை கண்டுபிடிக்க கர்த்தராகிய தேவன் உதவி செய்வீராக. தடவியாகிலும் கண்டுபிடிப்பதற்காக இயேசு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான ஞான கண்கள் உண்டாகட்டும் என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தடைகளை உடைத்து போடுங்க ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன், சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவன் ஒரு சமாதானத்தை, பெரிய ஆண்டவரை மாற்றங்களை இந்த தெருக்களுக்குள்ள கொடுப்பாராக. ஒரு பெரிய மாற்றங்களை ஆண்டவரை நாளடைவில் காணத்தக்கதான ஒரு கிருபை ஆண்டவரே இந்த தெருக்களில் உண்டாக போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் சாட்சியாய் வாழ தேவன் உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட நன்மைகளினால் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.